Hello friends, welcome to Ronnie Taylor's Product Design. என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் 2+2 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து நம்ம 1.5 இன்ச் போட்டிருக்கோம். போட்டுட்டு நீடில் உள்ளே போட்டுக்கலாம். செயினை ஒட்டிலுமே உள்ளே போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம 3 இன்ச் தள்ளி நீடில் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வேறு கலர் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இதுவும் 2+2 4 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். போட்டு திரும்ப 1.5 இன்ச்சுக்கு தள்ளி நம்ம பிங்க் கலர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம க்ரீன் கலர் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பிங்க் கலரு. இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லுமே மாற்றி மாற்றி போடணும். த்ரெட்டை வந்து இதில் நீங்கள் போட்டு வைக்கணுன்ட்டு இல்லை, அப்படியே கீழே விட்டுக்கலாம். விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சிக்காகாமல் இருக்கும். நீடிலேருந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்காகாமல் இருக்கும். பிங்க் போட்டுட்டு அப்புறம் திரும்ப நம்ம வந்து இதை எடுத்து க்ரீன் கலர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு போடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 கலரும் மாற்றி மாற்றி வர மாதிரி. ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம அதை ஒட்டியுமே வர மாதிரிக்கு போடுறோம். அதுக்கப்புறம் பிங்க் கலர் இருக்கு நேரம். நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் போட்டோம். 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மைக்கா மிரர் எடுத்திருக்கோம். மிரரோட பேஸ் வந்து ரெடிமேடாகவே கிடைக்கும் உங்களுக்கு. மிரர் ரிங் இது வந்து ரெடிமேடாக கிடைக்கும், கலர் கலராக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மிரரோட ரிங் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி எம்டியாக இருக்குது. இது கூட நீங்கள் வந்து என்ன கலர் தேவையோ அந்த கலர் வந்து போட்டுக்கலாம். வந்து இதை எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். சில்க் த்ரெட்டில் நம்ம வந்து 3+3 6 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம்.
இப்போ த்ரெட்டை வந்து நம்ம அடியிலேருந்து கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, இந்த த்ரெட்டுக்குள்ளே நாட் போட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நீடில் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடில் வந்து இந்த மாதிரி ரிங்குக்கு அடியில் வர்ற மாதிரிக்கு உங்களுக்கு இந்த ரிங்கு கிடைக்கலன்னா த்ரெட்டை கூட இந்த மாதிரிக்கு ஒரு 3 லைன் இல்லை 4 லைன் இந்த ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரெடிமேடாக கிடைக்கிற எல்லா த்ரெட் ஷாப்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன கலர் தேவையோ அந்த கலரில் வந்து உங்களுக்கு நீங்கள் ரெடிமேடாகவே வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து மைக்கா மிரர் எடுத்திருக்கோம், அது போட்டுக்கலாம். இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி, அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு தள்ளி, இங்கேருந்து 1/2 இன்ச்சு, இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சு, திரும்ப 3 இன்ச்சு தள்ளி மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மைக்கா மிரர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ரிங்கை வந்து போட்டுக்கலாம். நாலு பக்கமும் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் அடிப்பக்கம் நாட் எப்படி போடணும்னு பார்க்கலாம். இதில் வந்து க்ரீன் கலர் போட்டிருக்கேன், இதில் வந்து நம்ம பிங்க் கலர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நாட் எப்படி போடணும்னு பார்க்கலாம். த்ரெட்டுக்குள்ளே நீடில் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. த்ரெட்டை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு த்ரெட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு த்ரெட்டுக்கு அடியில் நீடில் கொண்டு வந்துடணும். எல்லா நாட்டுமே ஒரே மாதிரி தான் போடணும். சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் சரி தான், பீட்ஸ்க்குனாலும் இருந்தாலும் எல்லாமே இந்த மாதிரி தான் போடணும். ரெண்டு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம் த்ரெட்டை. நம்ம இந்த மாதிரி கலர் கலராக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 3 + 3 6 இன்ச் எடுத்திருக்கேன் பிங்க் கலரில். இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். த்ரீ ப்ளஸ் 3 6 இன்ச் எடுத்திருக்கேன். த்ரெட்டை இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டை பிடிச்சிட்டு ரைட் சைடில் நீடில் இருக்கு பாருங்கள், ஒரு சுற்றி சுற்றிட்டு நீடில் வந்து நம்ம உள்ளே இறக்கிடலாம்.
கரெக்டாக இதே அளவுக்கு வரணும். இந்த மாதிரி 4 பக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றிலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் அதாவது வந்து மிரருக்கு நேராக லைன் மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி லைன் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து த்ரெட்டு 3+3 6 ஸ்டான்ச் எடுத்துருக்கோம். சில்க் த்ரெட் எடுத்துருக்கோம் இல்லையா, அது பக்கத்துலேயே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து எடுத்துகிட்டு உள்பக்கம் எடுத்துகிட்டு வெளிப்பக்கம் இந்த மாதிரி போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம வந்து அது ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டோலே அதே மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பிங்க் கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். எடுத்துட்டு இது உள்ளே வந்து நீடில் கொண்டு வந்துக்கலாம். வி ஷேப்பில் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு நேராக வர மாதிரி. த்ரெட் வந்து நம்ம இங்கேருந்து இங்கே எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர்ஃபுல்லாக ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.